இலங்கை இராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களை முன்னெடுக்கவில்லை. மகிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கை இராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் பூர்த்தியடைவதனை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இராணுவத்தினர் தாய்நாட்டின் பெருமை எனவும் அவர்கள் ஒருபோதும் மரணிக்கப் போவதில்லை என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து இலங்கையர்களும் ஒரு சுதந்திரமான நாட்டை பெறுவதனை உறுதி செய்வதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எனவும் இது தமிழர்களுக்கு எதிரானது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான இராணுவத்தின் இறுதி தியாகத்தினால் பாதுகாக்கப்பட்ட தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்துகிறேன். எனது காலத்துக்கு பின்னரும் நாடு ஒரே சிங்கக்கொடியின் கீழ் இறையாண்மையுடன் இருக்க வேண்டும். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எந்த ஒரு பகுதியிலும் அச்சமின்றி பாதுகாப்பாக சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதே பல தசாப்தங்களாக ஒரு நாடாக நாம் கூட்டாக கண்ட கனவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மிகுந்து செத் மெதுரவில் சிகிச்சை பெறும் படையினரின் நலன் குறித்து ஜனாதிபதி ஆராய்வு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை அத்தியடியவில் உள்ள மிகுந்து செத் மெதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெறும் படையினரின் நலன் குறித்து விசாரித்தார். படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டார். 30 வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கைகால்கள் மற்றும் உடல் அங்கங்களை இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார். ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மிகுந்து செத் மெதுரா சுகாதார விடுதியில் பணிபுரியும் வைத்தியர்கள் தலைமையிலான உத்தியோகத்தர்களுடனும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். இலங்கையுடனான இருதரப்பு கடன் ஒப்பந்த மறுசீரமைப்புக்கு பிரான்ஸ் விருப்பம். இலங்கையுடனான இருதரப்பு கடன் ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பதை விரைவுபடுத்த பிரான்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் இலங்கையின் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் ஆகியோருக்கிடையில் இன்று அமைச்சக வளாகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி தெரிவிக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை தூதுவர் பாராட்டினார். மேலும் சர்வதேச மன்றங்கள் மற்றும் இருதரப்பு ஈடுபாடுகளில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான பிரான்சின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நடந்து கொண்டிருக்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பரஸ்பர நன்மை பயக்கும் வகையில் விரைவாக முடிப்பதன் முக்கியத்துவத்தை அமைச்சர் கேரத் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த செயல்முறையை உடனடியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இறுதி செய்வதற்கு பிரான்ஸ் முழு ஆதரவளிப்பதாக தூதுவர் உறுதிப்படுத்தினார். உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார சிக்கலில். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 15,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான உப்பு தட்டுப்பாட்டுக்கு பிரதான காரணம் உப்பு உற்பத்திக்கு போதுமான சூரிய ஒளியின்மையும் தொடர்ந்து பெய்து வரும் மழையும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் 60% பங்களிப்பை வழங்குவதுடன் போதுமான அளவு சூரிய ஒளி கிடைக்கும் காலப்பகுதியில் 1,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகளவான உப்பு உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மழை காரணமாக உப்பு உற்பத்தி தடைப்பட்டமையினால் உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு 4 பேர் அடங்கிய குழு நியமனம். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு சட்டமா அதிபரினால் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.
பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அறிக்கை மீதான 2 நாள் விவாதம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையிலேயே பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜூன் மாதம் 1ஆம் திகதி முதல் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க எதிர்பார்ப்பு இலங்கை மின்சார சபை தெரிவிப்போம். இந்த ஆண்டின் பிற்பகுதிக்கான மின்சார கட்டண திருத்தத்தின்படி மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்றும், ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணங்களை விட அது குறைவாக இருக்கும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தத்துக்கு அமைய இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்ததை விட மின்சார கட்டணம் சுமார் 5.4% குறைவடையும் என இலங்கை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மின்சாரம் நுகர்வோருக்கு நிவாரணமாக மின்சார கட்டணங்களில் 20% குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன் விளைவாக ஒரு அலகு மின்சாரத்தின் சராசரி கட்டணம் 24 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது. எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணங்களை 18.3% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை நேற்று முன்தினம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிந்திருந்தது. கடந்த ஜனவரியில் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண குறைப்பின் தாக்கம் உட்பட ஆணைக்குழுவுக்கு 8000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது. அத்துடன் அண்மையில் சர்வதேச நாணய நிதியம் செலவுகளை ஈடுகட்ட மின்சார கட்டணங்களை உடனடியாக மறுசீரமைக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. இந்த பின்னணியில்தான் மின்சார கட்டணங்களை 18.3% அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகேவுக்கு விளக்கமறியல். நீதிமன்றில் முன்னிலையான முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று அவர் முன்னிலையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து தரமற்ற சேதன பசலையினை நாட்டுக்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாமர சம்பத் தசாநாயக்க பிணையில் விடுதலை. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை விடுத்துள்ளது. அதற்கமைய தலா 10 லட்சம் ரூபாய் கொண்ட 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் காசோலையை பெற்று அதனை தனது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஊழல் தொடர்பான 3 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கடந்த மார்ச் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவை அவர் 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களாகும். மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பைகள் வழங்குவதற்காக 3 அரச வங்கிகளிடமிருந்து நிதி கோரியிருந்தார். 2 வங்கிகள் அவருக்கு ரூபாய் 1 மில்லியன் மற்றும் 2.5 மில்லியன் வழங்கியிருந்தன. பின்னர் அவை அவரது தனிப்பட்ட அறக்கட்டளை கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளன. மற்றைய அரச வங்கி அவரது கோரிக்கையை நிராகரித்ததை அடுத்து குறித்த வங்கியிலிருந்து ஊவா மாகாண சபையின் நிலையான வைப்பு கணக்கு பணத்தை அதன் முதிர்வுக்கு முன்னர் பெற்று பழிவாங்கும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது.
இதன் மூலம் 17.3 மில்லியனுக்கும் அதிக வருமானத்தை ஊவா மாகாண சபை இழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இரு வழக்குகளில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 3வது வழக்கில் பதுளை நீதவான் நீதிமன்றத்தினால் தொடர்ந்தும் இன்றைய தினம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 7 கிலோகிராம் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை கைது. சட்டவிரோதமாக குஸ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டு பிரஜையொருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வெளியேறும் முனையத்தின் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தாய்லாந்தை சேர்ந்த 21 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது பயணப்பையில் இனிப்புகளுடன் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிலோகிராம் 950 கிராம் குஸ் போதைப் பொருளே இவ்வாறு சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதான சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான பாடசாலை ஆசிரியர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் காவல்துறைக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரகோன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கும் நிலையில் இல்லை. கோவிந்தன் கருணாகரன் தெரிவிப்பு. தங்களது தரப்பினருக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கும் நிலையில் இல்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு புதிதாக 11 நிபந்தனைகளை விதித்த சர்வதேச நாணய நிதியம். பாகிஸ்தானுக்கான அடுத்த கட்ட கடன் தொகையை விடுவிப்பதற்கு 11 நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது. 700 கோடி அமெரிக்க டாலர் கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கடந்த ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது. முதல் தவணையாக 110 கோடி அமெரிக்க டாலர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது தவணையாக 102 கோடி அமெரிக்க டாலர் நிதியை கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் விடுவித்துள்ளது. இருப்பினும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதட்ட நிலைமையை நீடிக்குமாயின் அல்லது மோசமடையுமாயின் கடன் திட்டத்தில் மறுசீரமைப்பு இலக்குகளுக்கு ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் முன்னதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையிலேயே சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு 11 நிபந்தனைகளை விதித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பாதீட்டுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுதல், 3 ஆண்டுகளுக்கு அதிகமான காலம் பயன்படுத்தப்பட்ட மகிழுந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட நிபந்தனைகள் இதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தினால் பாகிஸ்தானுக்கு இதுவரை விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.